வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆகிட்டு நம்ம சிக்கன் லிவர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். நல்லா கழுவிட்டு இதில் வந்து உப்பு மஞ்சள் பொடி போடலாம். நான் இப்போ மஞ்சள் பொடி போடல, உப்பு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கழுகி வச்சுருக்கேன். ஸோ நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இனி நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் நம்ம பிரியாணிக்கு உள்ள ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நல்ல கருவேப்பிலோட வாசனை வருது. ஸோ இது வந்து நல்ல உப்பு போட்டிருக்கேன். நல்லா வேகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளியை சேர்த்தாச்சு. இந்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா இலையெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்ல இதாகட்டு லெமன் ஜூஸும் நம்ம வந்து தயிரும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலான்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அதுக்கு பிறகு சிக்கன் மசாலா, நம்மளோட பிரியாணி மசாலா இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இவ்வளோ மிக்ஸ் ஆகிட்டு அந்த இதோடு எல்லாம் பேஸ்ட்டாக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம லிவரை கழுவி வச்சுக்கோங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு ரைஸை சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா, லிவர் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகியாச்சு. இனி நம்ம வந்து ரைஸையும் சேர்க்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 1 கப்பு அரிசி தான் எடுத்ததுனால 2 கப்பு கரெக்டாக 2 கப்பு வைங்க, இல்லைனா குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கொத்தமல்லி இலைகளை நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் ஃபீட்டு ஆல்ரெடி நெய் ஊற்றிருக்கோம், இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டோன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இனி வந்து மூடி வச்சு விசில் வர வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சாச்சு. மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்தாலே போதும். நம்ம எல்லாம் வெந்து எடுத்து சூப்பராக வந்துடும், மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் செய்யலாங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தம்மெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்தாச்சு. நம்ம ஒரு 3 விசில் நல்லா வெந்துடும். போதும். இனி தம்மு வைக்க போகிறோம். நம்ம இப்படி தம்மு உதிரியாக வந்துடுச்சு. ஸோ இதேமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி வேறு வீடியோஸோடு வந்து பார்க்கலாம். பை பை.